ஜிவி ப்ரோ தான் பாக்குறேன். ஆக்சுவலா ஜிவி ப்ரோ வந்து என்னன்னா அவரே ஒரு டிஓபி தான் ஆக்சுவலா. ஏன்னா என்ன லென்ஸ், என்ன கேமரா, என்ன லைட் வைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். எங்க படிக்கிறாரு எப்படின்னு தெரியல ஆக்சுவலா. கொரட்டைக்கு வந்து பெருசா ஜென்டரே கிடையாது ஆக்சுவலா. இந்த ஆம்பளைங்க வந்து ஹாலில் உட்காந்து கொரட்டை விடும் போது யாரும் பெருசா கேட்கறது இல்ல. வீட்டுல பெண்கள் பண்ணும்போது தான் என்ன வீட்டுல உட்காந்து கொரட்டை விட்டுருக்குன்ற மாதிரி கேட்கும். அதுக்கான விடை வந்து இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிவியோட மெட்டு எப்ப கேட்கும் போதும் சரி, அநீதி எழுதும் போதும் சரி, இந்த படத்துக்கான 2 பாடல்கள் எழுதும் போதும் சரி, ஒரு சிரத்தை எடுத்து ஒரு வரிகளை போடணுங்கிற மாதிரி இடத்துக்கே கொண்டு போய் விட மாட்டாங்க 2 பேரும். அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பார்த்தே பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆனந்த் தேங்க்யூ ஆனந்த். நான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து தான் டிராவல் பண்ணோம். இது நாங்கள் ஆக்சுவலாக விஷுவலாக பார்க்கும்போது 2 பேர் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலாக. ஷார்ட் ஃபிலிம் டேஸ்ல இருந்து 2 பேரும் ஒர்க் பண்ணி இந்த டிராவல் வந்து இன்னும் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். ஜிவி ப்ரோ தான் பாக்குறேன். ஆக்சுவலா ஜிவி ப்ரோ வந்து என்னன்னா அவரே ஒரு டிஓபி தான் ஆக்சுவலா. ஏன்னா என்ன லென்ஸ், என்ன கேமரா, என்ன லைட் வைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். எங்க படிக்கிறாரு எப்படின்னு தெரியல ஆக்சுவலா. என்ன லென்ஸ் போட்டிருக்கோம், இப்போ இதை புதுசா வருதுன்னா அதை பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. பயங்கர நாலேஜ் ஆக்சுவலா. மல்டிபிள் அதெல்லாம் சொல்றது எல்லாமே தெரியும் அவருக்கு ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச். உங்களை அழகாக காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐஷு தேங்க்யூ ஸோ மச். சிங்சோன் பத்தி பேசினாங்க எல்லாரும். எப்படி இந்த விஷுவலும் சவுண்டும் வந்து பிரிக்க முடியாதோ அது மாதிரி இந்த படத்துல வந்து இணைஞ்சு இருக்கும் ஆக்சுவலா. சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா வைக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. ரொம்ப நல்லா வந்திருக்கு சிங் சவுண்டு, பாருங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி கதையெல்லாம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அடுத்த படம் கதையுமே இதோட வித்தியாசமான கதையை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல கதை. அவர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிரபு மாதிரி இருப்பார், லைட்டா சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருப்பாரு ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸ் எல்லாருமே இங்க பார்க்கும்போது நீங்க எல்லாருமே விமன் பத்தி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு ஆக்சுவலா ஆனந்த். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா வீட்டுல உட்காந்து ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள்லாம் இந்த படத்துல வந்து ரொம்ப அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா வந்திருக்கு. இளவரசர் சார் தேங்க்யூ ஸோ மச். உங்க கேரக்டர் ரொம்ப ஆக்சுவலா பேசப்படணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்வே பாய்க்கு அப்புறம் இந்த 2-3 சீன் வந்து பேசப்படணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாட்டு எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லிரிக் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இல்ல இந்த படத்தை கொரட்டை அப்படின்ற விஷயம் பத்தி சொல்லியிருக்கேன். இந்த கொரட்டை வந்து ஆக்சுவலா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேட்டீங்கன்னா கொரட்டைக்கு வந்து பெருசா ஜென்டரே கிடையாது ஆக்சுவலா. இந்த ஆம்பளைங்க வந்து ஹாலில் உட்காந்து கொரட்டை விடும் போது யாரும் பெருசா கேட்கறது இல்ல. வீட்டுல பெண்கள் பண்ணும்போது தான் என்ன வீட்டுல உட்காந்து கொரட்டை விட்டுருக்குன்ற மாதிரி கேட்கும். அதுக்கான விடை வந்து இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதல்ல ராஜ்மோகன் அண்ணாக்கு ஒரு நன்றி. 2 நாளாவே அப்படிதான் இருக்கு. நேத்தும் இதே மேடையில வேற ஒரு திரைப்படத்துக்காக வந்திருந்தேன். நேத்தும் இப்படியே தான். எனக்கு தெரிஞ்சு ரகுவரன் சார் உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். ரகுவரன் சாரோட தீவிர ஃபேன், அது அக்காக்கும் தெரியும். அவர் தான் நீங்க சினிமாவுக்கு ஓட வச்ச ஒரு சரி ஊர்ல இருந்து. அக்காவை பார்த்தோன்னே எனக்கு தம்புவை பார்த்த ஞாபகம் வந்துருச்சு. ராஜ்மோகன் அண்ணாக்கு முதல் ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாகவும் ஒரு மாதிரி துள்ளலாகவும் இந்த நிகழ்வை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் நான் ஆனந்தையும் பார்க்கறேன், நேர்ல பார்க்கறேன். படத்துல 2 பாடல்கள் எழுதி முடிச்சாச்சு. இருந்தாலும் இன்னைக்குதான் நேர்ல பார்க்கறேன். அன்பரையும் தயாரிப்பாளரும் இன்னைக்குதான் பார்க்கறேன். ஆமா, அவரு கதை சொல்லும் போது எனக்கு 2 விடயங்கள் ரொம்ப ஆழமா தச்சது. என்னன்னா, சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் உறவுக்குள்ள ஒரு விரிந்த பிளவு அப்படிங்கிறது உண்டு. அந்த விரிந்த பிளவு ஏற்படுவது எதனாலும் பாத்தீங்கன்னா ஒரு எளிய விடயங்களால் தான் அது ஏற்படுது அப்படிங்கிறது கண்கூடா நம்ம பார்க்கிறோம். அந்த ஆழமான ஒரு பிளவு
ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறது வந்து இந்த படம் ரொம்ப சிறப்பா பேசுது. இப்ப நான் சொல்ற மாதிரி அவர் என்கிட்ட சொல்ல, அவர் ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா ஒரு ஒரு பிரிதல் அப்படிதான் சொன்னாரு. என்னோட இந்த பயணத்துல ஒரு அருமையான பாடலாக, எனக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கும். அது நான் இப்பவே சொல்றேன். ஏன்னா அது எழுதும் போதே நண்பர் தோழர் ஜீவியோட இசை, அது சொல்லவே வேண்டாம். அநீதி எழுதும் போதே சில பாடல்கள் மெட்டுக்கு நம்ம எழுதும் போது நம்மை அறியாம நமக்குள்ள ஒரு விசும்பலும் கேவலும் வரும். அது அந்த மெட்டு கொடுக்கிற ஒரு ஒரு கேவல், ஒரு விசும்பல். அந்த மெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொற்களை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தாமல் நம்மளுடைய உணர்வு வழியாக அந்த மெட்டுக்குள்ள இருக்கிற சொற்களை எடுத்து நம்ம போட்டோமாவே அது காலத்துக்குமான பாடலா நிற்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய முன்னோடிகள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது, கண்ணதாசன் தொடங்கி. அந்த மாதிரி ஜீவியோட மெட்டு எப்ப கேட்கும் போதும் சரி, அநீதி எழுதும் போதும் சரி, இந்த படத்துக்கான 2 பாடல்கள் எழுதும் போதும் சரி, ஒரு சிரத்தை எடுத்து ஒரு வரிகளை போடணுங்கிற மாதிரி இடத்துக்கே கொண்டு போய் விட மாட்டாங்க 2 பேரும். அந்த மெட்டை கேட்ட மாத்திரத்துல உள்ள இருந்து ஒரு ஒரு உத்வேகம் எடுத்து வரிகள் சொற்கள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அந்த சொற்களை வந்து ஒரு ஒரு ஒழுங்குபடுத்துற வேலையை மட்டும்தான் நான் செய்யறது. அப்படிதான் ஜீவியோட இசை என்னைக்குமே எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் தோழரோட இணைகிறது. மற்றபடி அக்காவை பார்த்தது இன்னும் மகிழ்ச்சி. ரோகிணி அக்காவை, இளவரசனா இருக்காங்க மேம், அந்த ட்ரெண்டிங் துர்கால் எழுதியிருக்க மேம். ஆமா, அப்புறம் கேமராமேன் அவருக்கும் மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும். இணை தோழர்கள் 2 பேர் இருக்காங்க, ஜிகேபி, அப்புறம் விண்ணுலக நாயகனா விண்ணுலக கவி, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல தோணுது. இந்த பாடல்கள்லாம் வந்து படலா வந்த பிறகு இது எல்லோருக்குமான படமா இருக்கும். இது ஒரு படமா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில நுட்பமான அறிவுரைகளா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லி ஷேரிங் அந்த படம் இருக்கும். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னன்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். என்னன்னா வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரைக்கும் ஊடலும் கூடலும் காதல், அது மாதிரி ரொம்ப ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள் மட்டும்தான் இலையோடிக்கிட்டே இருக்கும். ஒரு என்ன சொல்றது, அந்த உறவுகளை தக்க வைக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து என்னன்னா காதலும் புரிதலும், அதுக்கு உண்டான சில விஷயங்கள் மட்டும்தான். சோ எனக்கு வந்து நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பேசிக்லி வந்து அந்த சிச்சுவேஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் சார் வந்து முழு கதையும் உட்கார வச்சு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கேட்டுருங்க, அப்பதான் அந்த பாடலோட ஆழம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வாய்ப்பளித்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. பாட்டு நல்லா வந்திருக்கு. ஜி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். படம் நல்லா வந்திருக்கு, நீங்களும் நல்லா எழுதணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். நன்றிண்ணா. ஹாய். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்டான ஸ்டேஜ் இது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்ததே கிடையாது. எனக்கு லாஸ்ட் டைம் நான் பிரகாஷ் ஸ்டுடியோ வந்தப்போ நான் ஆடியன்ஸ் அங்கதான் இருந்தேன். நெவர் தாட் நான் ஸ்டேஜ் மேல உட்காருன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ண வேண்டிய முக்கியம், என்னை நம்பி இந்த சாங் எனக்கு கொடுத்த எங்க டைரக்டர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் ஆன் மீ. அண்ட் எங்க ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். அண்ட் இதை அக்செப்ட் பண்ண ஜிவி சார், தேங்க்யூ சார். அண்ட் யா, நிறைய பேசணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், எதுவும் வரல. ஸோ யா, ஆடியன்ஸ்க்கும் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ. வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நரேன் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கு முதல் நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் கேமராமேன், என்னோட ஒர்க்கை அழகா காமிச்ச கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னும் நிறைய கத்துக்கணும். இதுல ஓரளவுக்கு பண்ணிருக்கேன். நீங்க பார்த்து நீங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ, பை.